தளபதி விஜயோட தமிழக வெற்றி கழகம் பாஜகவோட என்டிஏ கூட்டணியில இணைய போகுதா அப்படிங்கிறது தான் அந்த ஹாட் டாபிக். இதுக்கு பாஜக மூத்த தலைவர் நயினார் நாகேந்திரன் கொடுத்த ஒரு அதிரடி பதில் இப்போ பெரிய விவாதத்தையே கிளப்பியிருக்கு. அது என்னன்னு விளக்கமா பார்ப்போம். சமீபத்துல நயினார் நாகேந்திரன் கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவரோட கொள்கை வேற மாதிரி இருக்கு, ஒருவேளை அவர் உங்க கூட்டணிக்கு வந்தா ஏத்துக்குவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவரு ரொம்ப கூலா ஆனா நச்சுன்னு ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு. யார் வேணாலும் எங்க கூட்டணிக்கு வரலாம், விஜயோட தமிழக வெற்றி கழகம் வந்தா நாங்க கண்டிப்பா வரவேற்போம்னு சொல்லியிருக்காரு. இதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னா, விஜய் அவர்கள் தன்னோட மாநாட்டுல மதச்சார்பற்ற சமூக நீதி தான் எங்க கொள்கைன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தாரு. ஆனா இப்போ நயினார் நாகேந்திரன் இப்படி சொன்னது அரசியல் வட்டாரத்துல ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்கி இருக்கு. இப்போ இதுல ரெண்டு பக்கமும் வாதங்கள் ஓடுது. ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் இப்போதைக்கு திராவிட கட்சிகளை தான் மெயினா டார்கெட் பண்றாரு, அதனால பாஜகவோட சேர்ந்தா அவருக்கு ஒரு பெரிய பலம் கிடைக்கும், அதனால நயினார் நாகேந்திரன் கூப்பிடுறதுல ஒரு லாஜிக் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க தெரியுமா, தளபதி விஜய் ரொம்ப தெளிவா இருக்காரு, அவர் ஆரம்பத்திலேயே பாஜக முத்திரை குத்தப்பட்டா அவரோட ஓட்டு வங்கி பாதிக்கப்படும்னு அவருக்கு தெரியும், அதனால அவர் கண்டிப்பா போக மாட்டாருன்னு சொல்றாங்க. ஆனா நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாருன்னா, தேசியத்தையும் ஆன்மீகத்தையும் மதிக்கிறவங்க யாரு வந்தாலும் எங்களுக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தூண்டில போட்டு வச்சிருக்கிறாரு. உண்மையை சொல்ல போனா 2026 தேர்தலுக்கு இன்னும் டைம் இருக்கு, எத்தனை மாற்றங்கள் வேணாலும் நடக்கலாம். ஆனா நயினார் நாகேந்திரனோட இந்த பதில் விஜயோட வளர்ச்சியை பாஜக கவனிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத மட்டும் உறுதிப்படுத்துது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தளபதி விஜய் பாஜகவோட கூட்டணி வைப்பாரா, இல்ல நான் தனிச்சு தான் நிப்பேன்னு மாநாட்டுல சொன்ன மாதிரி கெத்தா நிப்பாரா? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.